நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் உரிய வித்யாபத்திரன் வித்யாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இன்றைக்கி என்னுடைய 187வது வீடியோ ரிலீஸ் ஆகுது. இது வந்து திரும்பி கொடுமுடி ஷீலா பற்றி தான் சொல்லணும். அந்த பெண்மணி வந்து எனக்கு எது அமிச்சிருக்கு, இதை கட்டாயம் பேசணும் சுவாமி, இதை தயவுசெய்து பாருங்க அமிச்சு 2-3 இதெல்லாம் அமிச்சா, டீட்டெயில்ஸ் அமிச்சா எனக்கு. ஸோ ஒருத்தர் அவரோட அது வந்து ஷேர் பண்ணி பேசும்போது நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த ஐப்பசி துலா ஸ்நானம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஷீ பிலாங்ஸ் டு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்டு. அதை போலகத்தில் இருந்திருக்காவ. எங்கள் அப்பா திருவாரூரில் படிச்சிருக்காரு ஸ்கூலிங் எல்லாம். ஸோ அப்புறமா வைத்தீஸ்வரன் கோவில் சொந்த ஊர் எங்களுக்கு. பட் துலாஸ்னாலும் நாங்களாம் போனது கிடையாது. எங்கள் அம்மாவோட ஆசையை நிறைவே எங்கள் அம்மாவுக்கு 80 வயசு ஆன பிறகு அது 75 to 80 இருக்கும் அந்த பீரியடு. அப்போது நானும் என் மனைவி என்னோடய அம்மா வள அழிச்சுட்டு ட்ரெயினில் பர்பஸாக போனோம். போய் அதில் மாயவரத்தில் போய் இறங்கி ஒரு லாட்ஜை தங்கிட்டு அங்கே விழுப்பு குழியை முடிச்சுட்டு அப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கேப் வச்சுட்டு போனோம். அங்கே வந்து நந்தி நடுவில் இருக்க மாதிரி அந்த ஆர்க்கு நடுவில் கௌரி மயூரநாதர் சன்னதி எய்த்தா மாதிரி தீர்த்தவாரி இருந்தது. இந்த பக்கத்தில் இந்த கரையில் அது பெருசாக அகலம்னு சொல்ல முடியாது. ஸ்ரீரங்கத்தில் இருக்க மாதிரி காவேரி அங்கே வந்து பெருசாக ஒன்றும் ஓடலை, ஒரு குறுகலாக தான் போகிறது. அது குப்பையெல்லாம் சுற்றி போகிறது. பட் இருந்தாலும் வந்து அதில் ஸ்நானம் பண்ணணும் சொல்லி எங்கள் மாடு பிடிவாதம். அதுக்கு போனது ஞாபகம் இருக்குது. 30-35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் இது. ஸோ கம்மிங் டு திஸ், ஐப்பசி மாதம் துலா ஸ்நானது அதுதான் மெயினாக கேட்டிருக்காவ. காவேரியில் ஸ்நானம் பண்ணுறது அவ்வளோ உயர்வாக சொல்லப்படுற பரமேஸ்வரன் பார்வதியே அவள் பேசும்போது துலா ஸ்நானத்தை பற்றியாக சொல்கிறாள். காவேரியில் 3.5 கோடி தீர்த்தங்கள் வந்து ஒன்றா சேர்றதும் ஐப்பசி மாதத்தில். ஸோ அதனால தான் அதில் வந்து பண்ணணுன்றா காவேரி நதியில். கங்கையே வந்து நிறைய பாவங்கள் போக கங்கையில் குளிக்கிறா எல்லோரும் போய். அந்த பாவத்தை எங்கே போகணும்னு சொல்லிட்டு கங்காதேவியை வந்து விஷ்ணுவோட கேட்குறா. விஷ்ணு சொல்ல காவேரியில் போய் ஸ்நானம் பண்ண சரியாக போடுன்றார். அதனால் கங்கை வந்து காவேரியில் வந்து ஸ்நானம் பண்ணுறதா ஐதீகம் இந்த ஐப்பசி மாதத்துலாம். இது மாதிரி பல புராண நிகழ்வுகள் சொல்லப்படுறது. இதில் முக்கியமாக எங்கள் அம்மா அந்த காலத்துலாம் சொல்கிறது, எங்களை சின்ன வயசாக இருக்கும்போதே சொல்லுவாள், முடவனுக்கு மோஷன்ட்டு. இந்த ஐப்பசி மாதம் எனக்கு கடைசியில் முடிஞ்சிடுறது, கார்த்திகை பிறக்க போகிறது. ஸோ அப்போ அந்த ஒரு முடவன் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து முடவன்னா டிசேபிள்டு பர்சன் கொம்பு வச்சு நோண்டின்னு வரான். இங்கே டுவர்ஸ் மாயவரம். இஸ் ட்ராவலிங் ஸோ மெனி கிலோமீட்டர்ஸ். வந்து சேரும்போது ஐப்பசி கடைசியில் ஆடுறது சாயந்தரம் ஆகிடுறது. அவன் மயூரநாத சன்னதியில் அழறான், போய் மறைய ஆகிடுதுன்னு சொல்லிட்டு அந்த கோவிலில் ஒரு திண்ணையிலே படுத்துன்றான். அப்போ பரமேஸ்வரன் அவனுக்கு கனவுல தோன்றி, கவலையப்படாத, உனக்காக முடவனுக்கு மோட்சம் தரத்துக்காக கார்த்திகை மாதம் முதல் நாள் வரைக்கும் நான் வந்து இங்கே கங்காதேவி இருப்போம் அதெல்லாம் சொல்லிட்டு நாளை வரைக்கும் அலோடு. நாளைக்கு 30 நாள் பண்ண முடியாதவா கூட கார்த்திகை முதல் நாளுக்கு பண்ணிட்ட அந்த அதே புண்ணியம் வந்து சேருன்னு சொல்கிறார் பரமேஸ்வரன் சொல்கிறார். நான் சொல்கிறது இது வந்து முடவனுக்கு மோட்சம் கொடுத்த நாள்னு சொல்லிட்டு நாளைக்கு சொல்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து கடை முழுக்க இன்றைக்கி கடைசி நாள். ஸோ இன்றைக்கி சில டியூ டு சம் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர், டிராஃபிக் இதாக இருக்கும், உடம்பு சரியில்லாமல் போகும், முடியாதவா அந்த சைடு போகிறவால நாளைக்கு பண்ணிவிடுங்க. ஸோ இந்த 30 நாள் பலனும் கிடைச்சி துலாஸ்நானம் புண்ணியம் கிடைச்சிடுதுன்னு சொல்லியிருக்கு. இது வந்து பரமேஸ்வரன் பார்வதி இதுலேயே சொல்லி விவாதத்திலே வருது. பரமேஸ்வரன் வந்து முடவனுக்கு மோட்சம் கொடுத்தான்னு சொல்லுவாள். முடவன் முழுக்குனே போயிருக்கு. நாளைக்கு கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி முடவன் முழுக்குன்னு அந்த துலாஸ்நான கட்டத்தில் பண்ணால் அந்த பையன் ஒன்று சொல்லி அவன் பருவி அகமகிழ்ந்து போயிட்டான். வேறு ஒன்றுமே இல்லை அவனுக்கு. ஹி வாண்ட்ஸ் டு டூ தி ஸ்நானம் பண்ணிட்டான். இதில் நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவை பண்ணிட்டேன் நான். அங்கே பக்கத்தில் இருக்க அடிக்கடி போய் பண்ணலாம். இது எஸ்பெஷலி இந்த மந்த் ஆஃப் ஐப்பசி ரொம்ப வசதியாக சொல்லப்படுறது. ஐப்பசி மாதம் பௌர்ணமி இது. இன்னைக்கு பௌர்ணமி. நேர்த்தி பண்ணியிருக்கா சில பேர் அன்னாபிஷேகம்லாம். அவள் வந்து அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி பண்ணுற கோவிலில் நேர்த்தி பண்ணியிருக்கா. அஸ்வினி நட்சத்திரம் ஐப்பசி மாதத்தில் வரணும், பௌர்ணமி கொஞ்சம் தள்ளி வரும். அது மாதிரி அதை பேஸ் பண்ணி நட்சத்திரம் பேஸ் பண்ண கோவிலாக நேற்று பண்ணியிருக்கா. பட் ஐப்பசியில் பௌர்ணமியில் தான் அன்னாபிஷேகம் சொல்லியிருக்கு. ஜென்ரல் சாஸ்திரத்தை எடுத்து பார்த்தா ஏன்னா பரமாச்சாரியார் வந்து எல்லாம் கேட்குற ஒரு சமயம் இந்த டெல்டா ஏரியாவில் இருக்கவாள் மழையே இல்லை, ஒரு 1 or 2 years போயிடுது, இதுவே கிடையாது. அப்போ சொல்கிறா, உங்கள் ஊரில் என்ன பெரிய கோவில் போது அப்போ தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் சொல்கிறா. இல்லை இன்னொரு கோவில் இருக்குன்றார் அவர். ராஜராஜ சோழன் 1000 வருஷம் ஆகிடுது. அவன் பிள்ளை ராஜேந்திர சோழன் தான் அப்பாவுக்கு ஈக்குவலண்டாக கோவில் கட்டிட்டான். அதே மாதிரி இருக்கும் ஷேப்பு, கொஞ்சம் அகண்டு இருக்கும். அது வந்து கருங்கல் நந்தி, இது சுதை நந்தி. இங்கே இருக்கிறது கங்கை சோழபத்தில் நந்தி சுதையில் செய்யப்பட்டது, கருங்கல்.
ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா 13 அடி உயரம், அந்த லிங்கத்தினுடைய உயரம் வந்து 13 அடி உயரம். ஸோ அது கீழே பீடாக இருக்குது, காவடியாக இருக்குது. அப்பாவோட கொஞ்சம் ஒரு 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 இன்ச்சு கம்மியாக பண்ணோன்னு பண்ணான். ஆனால் அப்பாவை மிஞ்சக்கூடாது. ஒரு அந்த காலத்தில் ஒரு தர்மசாஸ்திரம் ராஜாக்களாக இருந்தால் கூட ஃபாலோ பண்ணாத. அப்பாவோட நான் அந்த பெருசாக பண்ணோன்னு பண்ணல ராஜேந்திர சோழன். ஆனால் கங்கை தஞ்சை பெருவுடையார் கோவிலை விட கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தனி மதிப்பு உண்டு. இந்த பரமாச்சாரிய காஞ்சிபுரம் இஸ் சப்போர்ட்டிங் இந்த அன்னாபிஷேகத்துக்கு. காஞ்சிபுரத்துலேயும் வந்து அவளும் தேர் கைடிங் தம். ஸோ இதில் பாய்லர் வச்சு சாதம் கூடையாக வெடித்து அதை ஃபில்லப் பண்ணி பண்ணுறா. அதுக்கு ஒரு வேலி ஆட்டெல்லாம் போட்டு இந்த லிங்கத்துக்கு. ஸோ கங்கை கொண்ட சோழபுரத்தை அவர் சொல்கிறார் 100 மூட்டை அரிசியை செலவாகும்னு இருக்கார். இப்போ 100 மூட்டை வச்சு பண்ணுறா அவன். எஸ் இமேஜின், ஒரு 1 கிலோ அரிசியை எடுத்த 3 கிலோ ஒரு சாதம் வந்துடும். தண்ணி இது போட்டு இது எப்போது மாறுறது இது மாதிரி. அப்போ 100 மூட்டை அரிசினா இன்ட்டு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட சாதம்னு பண்ணும்போது 1 கிலோவுக்கு வந்து 3 கிலோ ஆகிடும். ஸோ அப்படியே வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும். 3 ஆர் மோர் தென் தட். ஸோ அந்த மாதிரி பண்ணி அதை என்ன செய்வாங்க, இது ஏன் மெயினாக பண்ணுறாருன்னா, பரமேஸ்வரன் வந்து அந்த ஒவ்வொரு அரிசியும் லிங்கம் ஷேப்பில் இருக்குது. ஜஸ்ட் எடுத்து பாருங்கள். ஒரு சாதம் ஆன பிறகு அதை எடுத்து பார்த்தா ஓவர் ஷேப்பில் இருக்கும். ஈச் அரிசி இஸ் பிகம் லிங்கம். அது ஒரு இமேஜின் பண்ணணுங்க. ஸோ அதை வந்து அதை அப்ளை பண்ணிவிட்டு தீபாவளி ஆன பிறகு தனியாக சாம்பார் சாதம்லாம் பண்ணி வச்சுருப்பார். சாம்பார் இதெல்லாம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லா ஏழை எளியவர்களுக்கு எல்லாருக்கும் உண்டு. தயிர் சாதம் பண்ணுவாள், கதம்ப சாதம் பண்ணுவாள், இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவாள். அது பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்னா, அதை மேளதாளத்தோடு எடுத்து போய் நீர்நிலையில் கழிப்பாள். ஏன்னா உலகத்தில் உள்ள சகல ஜீவராஜுக்கு பரமேஸ்வரன் தான் வந்து ஃபீட் பண்ணுறாருன்னு ஒரு கருத்து இருக்குது. ஸோ விநியோகத்துக்கு முன்னாடி இந்த தீபாவளி ஆன பிறகு அது ஒரு லிங்க ஷேப்லேயே எங்கள் கோவிலில் கூட பண்ணுறேன். நேற்று பண்ணிட்டாங்க அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டு அதை வந்து கணத்தில் போடுவாங்க. லிங்க ஷேப்லேயே பண்ணி அதை மேளதாளத்தோடு சுற்றி வந்த கோவிலை அந்த கணத்து உள்ளே போட்டு அது தீபாவளிலாம் காமிப்பாள். புஷ்பத்தை போடுவா. அதில் நீர்நிலைன்னு சொல்லி குளத்தில் போடுவா, இல்லை ஆறில் போடலாம். காவேரி இருக்க ஆறில் கொண்டு கரைச்சிடுவா. ஏன்னா அதனால் எல்லா ஜீவ தவளை, மீன், பாம்பு எல்லாம் என்ன தண்ணியில் என்னென்ன இருக்கோ எல்லா ஜீவராஜும் சாப்பிடும். ஸோ பரமேஸ்வரன் வந்து எல்லாருக்கும் ஃபீட் பண்ணுற மாதிரி ஐப்பசி பௌர்ணமி நம்ம வசதியாக சொல்லியிருக்கு. இது பரமேஸ்வருக்கு திருப்தி அடிக்க விவகாரம். அது அவர் பரமாச்சாரியார் சொல்லி தான் வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரம் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறமா நல்ல மழையே பொய்க்கல அந்த ஏரியாவில். அவர் சொன்னதுனால ஏன்னா அதுக்காக தான் பெரிய பெரிய விக்கிரகங்கள்லாம் வீட்டில் பூஜை பண்ணக்கூடாது. ஏன் சொல்கிறாங்கன்னா, சின்னதாக வச்சுக்கோன்றா. கட்டையை சுவாமி பிரம்மாண்டம் நம்ம கையிலேயே இருக்கும். அது இத்தூண்டு வச்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது. அந்த அளவுக்கு ஃபீட் பண்ணணும். இப்போ எங்கள் காலத்துலலாம் நான் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு பெரிய கண்டெய்னரில் சுட சாதம் படித்து அதில் நெய் தான் விடுவேன். பருப்பெல்லாம் ரேர் தான் போடுறது. அது ஸோ அந்த நெய் அந்த ஆவி போகணும். அந்த ஆவியிலேருந்து எசன்ஸ் எடுத்துக்கிற சாமி வந்து சாப்பிட போகிறதில்ல. நல்லா புரிஞ்சுங்க. நிவேதியாமின்னா காண்பிக்கிறேன்னு அர்த்தம். நம்மலாம் சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு காமிச்சப்பா 1 நாளில் எனக்கு இன்னைக்கு கிடச்சிருக்குது. அதுதான். அதாவது சார் நம்ம வந்து சுவாமிகிட்ட நம்ம நன்றியை தெரிவிக்கிறோம் ஒவ்வொரு வேலையும். அது நிறைய பேர் பார்க்கலாம். சில நல்ல ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கு. இரஸ்பெக்டிவ் கேஸ்ட் கிரீடு நிறைய பேர் வந்து கிறிஸ்டியானிட்டியும் சரி எல்லாத்துலேயும் சரி இந்த உணவை பார்த்துட்டே ஒரு வேண்டிட்டு சாப்பிடுவாள். தட்டில் வச்ச உடனே கொட்டிக்கூடாது. அது இதில் வந்து எஸ்பெஷலி அன்னத்தில் என்னென்னா ஒவ்வொரு அன்னமும் சாத்து பறிக்கையும் ஒரு லிங்கம். அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கங்கை கொண்ட சோழபுரத்தில் ரொம்ப அழகாக பண்ணுறா. தஞ்சை பெருவுடைய கோவிலையும் பண்ணுறா. அதுவும் பிரகதீஸ்வரர், இதுவும் பிரகதீஸ்வரர் தான். பிரகநாயகி பிரகதீஸ்வரர் தான். ஸோ ரெண்டுமே பிரகதீஸ்வரர் தான். அதுலேயும் வந்து அப்பாவோட கங்கை கொண்ட சோழபுரம்னா ராஜேந்திர சோழன் கங்கை வரைக்கும் போயிட்டு அந்த தண்ணியை கொண்டு வந்து இந்த ஊரில் ஒப்பினான் இந்த குளத்தில். அது தட் இஸ் அச்சீவ்மெண்ட். ராஜேந்திர சோழனாட்டும் பெரிய போர் வீரர் யாரும் கிடையாது. இந்த சவுத்தில் பார்த்தா சோழ அரசர்களே பெரிய ஆள். ரொம்ப சச்சியுடைய லாட்டு. அவன் வந்து சுற்றி இருக்க கண்ட்ரிஸ் எல்லாம் எஸ் ஆக்குபைடு, எஸ் பின் ஒன் ஓவர் த பிளேசஸ். அங்கே வந்து நிறுவியிருக்கான் நிறையா. அங்கோர் வாட்டு வரைக்கும் போயிருக்கான். இப்போ இந்த சைடில் இது தைலாந்து கீலாந்து அங்கெல்லாம் போயிட்டான். ஸோ எல்லா இடத்துலையும் ராஜேந்திர சோழனுடைய இது புகழ் பரவி இருந்தது. ஸோ நல்லா ஹீஸ் அ வெரி குட் வாரியர் அண்ட் ஆல்சோ வி ஆர் ஸ்ட்ரைக்கிங் கேர் ஆஃப் தி பீப்புள். அது மக்கள் நலனை பேரணும்னா அவள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது.
ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவெல்லாம் வந்து நிறைய மக்கள் ரொம்ப கருத்தில் கொண்டு பண்ணியிருக்கா. இது கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்னைக்கு அன்னாபிஷேகம் நடக்கிறது. அதை நம்ம வந்து வி ஷுட் ஃபீல் ப்ரௌட் ஆஃப் இட். இந்தியாவில் வேறு எங்கேயெல்லாம் மேலே கிடையாது. ஒருத்தர் நீங்கள் ஆற்றுல பண்ணுவேல, ஆற்றுலாம் பண்ணுறது கிடையாது. அன்னாபிஷேகம்லாம் ஆற்றுல பண்ண மாட்டேன். கோவிலுக்கு தருவார். அந்த கோவிலுக்கு போய் நம்ம வந்து நம்மளாம் செய்யணுன்னா கொடுத்து அனுப்பலாம், அரிசியை கொடுத்து அனுப்பலாம், சேர்த்துக்க சொல்லி. அவளுக்கு மொட்டை மொட்டையாக வரும், அது வேறு. நம்மளோட கான்ட்ரிபியூஷன்னா வி கேன் டேக் எ பார்ட், அவ்வளோதான். இது அன்னாபிஷேகத்தை பற்றி. கமிங் டு ஐப்பசி துலா ஸ்நானத்தை சொல்லும்போது இது நிறைய கதை, பரமேஸ்வரன் பார்வதி பேசலையே கதைகள் வருது. தேவபர்மன் ஒருத்தன், அவன் வந்து சுமந்த்ராஜின்ற மகரிஷியினுடைய அட்வைஸ் பிரகாரம் இந்த இது போய் இது பண்ணுறான். ஐப்பசி துலா ஸ்நானத்துக்கு வரான்னு சொல்லியிருக்கு. நதி தேவதைகள்லாம் வந்து எல்லா நதிகளும் இந்தியாவில் இருக்கிற பாரத தேச நதிகள்லாம் வந்து இங்கே ஸ்நானம் பண்ணி பறவையாக வந்து குளிக்கிறதான். கொஞ்சம் பார்வதி பரமேஸ்வரன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அவளுக்கு போய் வணங்குறா. அவளுக்கு எல்லா நல்லங்களும் உண்டாகும் சொல்லி பரமேஸ்வரன் பார்வதி அவளுக்கு நதி தேவதைகளுக்கு அருள் புரிகிறா. இந்த கோவிந்த ஜிஷ்டரை பார்த்தோம் நம்ம கும்பகோணத்தில். ஸோ அங்கே கூட பாருங்க 9 நதி தேவதைகள் நிற்பா. சரி, நம்ம வந்து கண்ணில் பார்க்கலன்னு ஒன்று அது தேவதை இல்லைன்னா சொல்லவே கூடாது. சக்திகள் எல்லாம் ஒன்றா கூடுறா. இங்கே ஐப்பசி மாதத்தில் காவேரியில் வந்து ஒன்றா கூடுறா தான் வருது. அதனால தான் காவிரி ஸ்நானம் முக்கியம் சொல்கிறது. லைஃப்பில் ஒரு தடவையாக போய் பண்ணணும், அதே சொல்லியிருக்கு. அதே மாதிரி கங்கைக்கு நிகர் காவேரி சொல்லியிருக்கு. கங்கா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அது நார்த் இந்தியாவிலக்க போவோம் அடிக்கடி. நம்ம இங்கேருந்து போக முடியுமா? ஒருத்தர் கங்கைக்கு போக முடியாது. மோரோவர் இந்த கங்கை சைமனி சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி ஜல்லேஷ் சன்னிதம் குருன்னு அதை சொல்லித்தாச்சு. அதான் தண்ணி தலையில் விட்டுக்கும் போது நித்தியப்படி சொல்லிவிட்டால அந்த கங்கையில் ஸ்நானம் பண்ண, அந்த புண்ணிய நதிகள் ஸ்நானம் பண்ண பலன் வரும்னு சொல்லியிருக்கு. அது அப்புறம் வந்து நாத சர்மான்னு ஒருத்தர், அவருடைய மனைவி அனவித்தைண்டு, அவள் 2 பேரும் கௌரி மாயூரம் வந்து ரிஷிகள்லாம் வந்து ஹோமங்கள்லாம் பண்ணுறா. இதனால் பண்ணணும்னு கேட்குறா. அவள் இங்கே வந்து பண்ணால் என்ன லாபம் நம்மளுக்கு அப்படின்னு அவள் சொல்கிறா. அது வந்து இங்கே ஐப்பசி மாதம் துலா காவிரி ஸ்நானம் அவ்வளோ உயர்ந்து சொல்லி ரிஷிகள்லாம் அவள் சொல்கிறா. நாத சர்மாவுக்கும் அனவித்தியை கேட்குறா ஹஸ்பண்டை, இதுக்காக நம்ம பண்ணோம், நம்ம ஊர்லேயே குளிக்கக்கூடாதாண்டு. ஸோ காவேரியில் இந்த ஐப்பசி மாதம் ஸ்நானம் பண்ணால் அந்த அது இட் நீட் நாட் பி மாயூரத்துக்கு பண்ணோம் இல்லை, காவேரி இங்கே ஓடுறதும் அங்கே பண்ணால் போதும். மாயவரம் வந்து கௌரி மாயூர் நாதர் பேர். அந்த க்ஷேத்திரம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதான் அடுத்து காவேரி அரசன். காவேரின்னு ஒரு எப்படி வந்துன்னா, காவேரி அரசனுக்கு ஒரு ஒரே பொண்ணு, அவள் வந்து காவேரி. ஸோ அந்த காவேரி வந்து யார் கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லும்போது அகஸ்தியர் ரொம்ப அழகான இதுவாக வந்து அவளை வைக்கிறான். நான் இவரை பண்ணிக்கிறேன்றா. அவளுக்கு தெரியும் அகஸ்தியர் வந்து குள்ளமாக இருப்பார், பெருத்த வயிறு மாதிரிலாம் இருக்காருன்னு. ஸோ அவள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். ஸோ கல்யாணம் ஆகிறது இந்த மாதிரி வரும்போது அவளுக்கு கேட்குறா. அவளுக்கு ஆசை ஜனங்கள். அவள் என்ன பண்ணுறா, ஒருத்தர் ஆர்கியூ பண்ணுறா. அகஸ்தியரோட ஆர்கியூ பண்ணும்போது கோவம் வந்து அவளை தண்ணியாக மாற்றி கமண்டலத்தை வச்சுன்றார் மனைவியை. அகஸ்தியரோட மனைவி பேர் காவேரி சொன்னாலும் லோபாமுத்ரான்னு இன்னொரு பேர் அவருக்கு. சரி, 2ஆக பிரிக்கிறார். ஒன்று வந்து நதியாகவும் ஒன்று லோபாமுத்ரா மனைவியாக காமாரி வச்சுட்டார். அந்த நதி வந்து கமண்டலத்தை வச்சுட்டு உடனே அப்போ விநாயகர் பெருமானை வணங்குறா. விநாயகர் காக்கார ரூபத்தில் வந்து அந்த கமண்டலத்தை தட்டி விட்டுறாரு. அப்போ தான் அங்கேருந்து தலைக்காவிலேருந்து ஆரம்பித்து நதி ஓடி வருது. இவளுக்கு என்னென்ன பேருன்னு சொல்லியிருக்கு. தக்ஷண கங்கான்னு பேர், பொன்னி, விதிசம்பூதா, கல்யாணி, சாமதாயினி, கல்யாண தீர்த்த ரூபணி, சிவசியாம, கும்பசம்ப வல்லபை, விண்டுமாயி, கோணிமாதா, தக்ஷணபத காவேரின்னு வேரியஸ் நேம்ஸ் சொல்லியிருக்கு. நமக்கு தெரிஞ்சது காவேரி, இல்லைன்னா பொன்னி நதின்னு நம்ம சொல்லுவோம். பொன்னியின் செல்வெல்லாம் வருது, காவேரி பேஸ் பண்ணி தான் வருது. அது இதுவே அது மாதிரி பல விதமான பேர்களும் வழங்குறோம். காவேரி வந்து ரொம்ப இதை காவேரி அழகை பார்க்குறோன்னா சில இடத்துலாம் தமிழ்நாட்டில் பார்க்க முடியும். மாயவரத்தெல்லாம் குறுகி போயிடும். ஸ்ரீரங்கத்தை ஒட்டி போட்டால் அகண்ட காவேரி. அது ஃபுல்லாக போகும்போது தூரத்தில் இந்த கோபுரங்கள்லாம் பார்த்து அந்த இது பார்க்கும்போது ரொம்ப அழகு தான். அது நதி அகண்டு இருக்கணும். குறுகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ஓடையாட்டம் ஆகிடும். ஸோ எனக்கு ஒரு தினம் ஸ்ரீரங்கத்தை போகும்போது அந்த வழியாக போகும்போது பஸ்லையோ கார்லேயோ அதை பார்த்தாலே அங்கே இறங்கணும்னு தோணும். புண்ணிய நதியில் தயவுசெய்து அது மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சா எனி புண்ணிய நதி, இந்தியாவில் எவ்வளோ இடத்துல ஓடுறது,
கிருஷ்ணா இருக்குது, கோதாவரி இருக்குது. எங்கே போனாலும் ஸ்நானம் பண்ணணும் வச்சுக்கோங்க. விழுப்பு ஸ்நானம் லாட்ஜிலேயே ஹோட்டலில் பண்ணிடணும் முன்னாடி. அது அழுக்கு துணியோடு போய் அங்கே போய் துவைக்கக்கூடாது. புண்ணியநதி ஸ்நானம். அதனால தான் ட்ரெயினில் போகிறவாள்லாம் கிருஷ்ணாலாம் வரும். ஆந்திர பிரதேஷ் போகும்போது அந்த பிரிட்ஜு மேலே வச்சுருப்பான். எல்லாம் காசு போடுவா, சில வெத்தலை பாக்கே போடுவா அதில் நிதியில் வேண்டிட்டு. இந்த மாதிரி இன்றைக்கி 2 சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். ஒன்று ஐப்பசி மாதம் வரக்கூடிய அந்த துலா காவிய ஸ்நானம், அடுத்து இந்த அன்னாபிஷேகம். இது 2த்தையும் கவரேஜ் பண்ண ஷீலா என்ற பெண்மணியை ரெக்வஸ்ட் பண்ணதுனால மெயினாக அவளுக்காக நான் பேசினேன். எங்கள் அம்மா அந்த முடமனுக்கு உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பாள். ஸோ அது நாளை வரைக்கும் டைம் இருக்குது, இது வரைக்கும் பண்ண முடியாதவோ நாளைக்கு பண்ணிவிடுங்க அதை சொல்லி இந்த 187வது வீடியோ நான் நிறைவு செய்கிறேன்.